அண்மைச் செய்தி. சென்னை மின்வாரிய தலைமையகத்தில் முக்கிய தரவுகள் அடங்கிய ஹார்ட் டிஸ்குகள் திருட்டு விவகாரத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். தற்போது இந்த விவகாரத்தில் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிற நிலையில் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். அலுவலகத்திற்குரிய கணினியில் இருந்த ஹார்ட் டிஸ்குகள் திருடு போயிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டு இருவரிடம் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்வாரிய தலைமை செயலகத்தில் டெண்டர் கொள்முதல் மற்றும் விசாரணை தொடர்பான முக்கிய ரகசிய தகவல்கள் அடங்கிய 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடு போயிருப்பதாகவும் நிலக்கரி கொள்முதல் தொடர்பான தகவல்கள் திருடப்பட்டிருக்கலாம் என்றும் அதிகாரிகள் தரப்புல சந்தேகித்து அது தொடர்பான துறை ரீதியான விசாரணை நடத்தி காவல் நிலையத்திலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில 2 பேரை விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருட்டு வழக்கு பதிவு செய்து இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜிலன்ஸ் அதிகாரிகள் விசாரணைகள் நடத்தி வருகிறார்கள். விஜிலன்ஸ் அதிகாரிகளுடைய ஹார்ட் டிஸ்குகளும் திருடு போயிருப்பதாகவும் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 8 ஹார்ட் டிஸ்குகள் திருடு போனதாக கொடுக்கப்பட்ட விசாரணைகள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட விசாரணைகள் தான் 20க்கும் மேற்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் திருடு போயிருப்பதாகவும் 10 மாடி கொண்ட அலுவலகத்தில் 9ஆம் மாடியில விஜிலன்ஸ் கண்காணிப்பு அதிகாரியா இருக்கக்கூடிய திவாரி அவர்களுடைய ஹார்ட் டிஸ்கும் காணாமல் போயிருப்பதாக போலீசாரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. IPS அதிகாரி தலைமையிலான போலீசார் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல திருவல்லிக்கேணி துணை ஆணையர் ஜெயச்சந்திரன் தலைமையிலான போலீசாரும் நேரடியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக ஒரு பெண் உள்பட 2 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அதே போல விஜிலன்ஸ் அதிகாரிகளும் தனியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் பின்னணியில் யார் இருக்கிறார்கள், ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக இந்த திருட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா என்பதை விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பழைய கணினிகள், அதாவது பழைய ஆவணங்கள் அடங்கிய கணினிகள் தனியாக வைக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்குகளும் திருடு போயிருக்கிறதா என்பது குறித்தும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அதனை ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 2 நபரிடம் தொடர் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு IPS அதிகாரியின் ஹார்ட் டிஸ்கும் திருடு போயிருப்பதனால ஒரு முக்கிய குற்றச்சாட்டுகளாக பார்க்கப்பட்டு விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.